இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து நான் கேள்விப்பட்டேன். என்னன்னா, சிறுவர்கள் வாகனம் ஓட்டினா தன்னோட பெற்றோருக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த நியூஸ் கேட்டு எப்படின்னா, ஓகே அந்த டீனேஜர்ஸ்க்குலாம் இனிமே இந்த டீனேஜ் ஆக்சிடென்ட்ஸ் நடக்காது. பிளஸ் வந்து சிறுவர்களுக்கு இந்த அடிபட்டுறதோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்காது. இது வந்து ஒரு செமையான ஒரு நியூஸ்ன்ட்டு இருந்தாலும், எனக்கு பர்சனலா இது ரொம்ப சிரிப்பு உண்டாக்குச்சு. எதுக்கு சிரிப்பு உண்டாக்குச்சு அப்படின்னா, நான் பேசிக்கா இருக்கிறது என்னோட நேட்டிவ் வந்து வில்லேஜ் சைடு தான். எங்க ஊர்லேருந்து நாங்க இப்போ ஒரு நகராட்சிக்கு போனோம் அப்படின்னா, ஒரு 3 கிலோமீட்டர்ஸ்ல. நாங்க அங்கேயும் இருப்போம், இங்கேயும் இருப்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்க வில்லேஜ்ல தான் இருப்போம். இது எதுக்காக எனக்கு சிரிப்பு உண்டாகுச்சு அப்படின்னா, இப்போ எங்க ஊர்ல வந்து இப்போ ஒரு 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 வீட்ல எல்லாரும் மோஸ்ட் 95% வந்து எல்லாருமே விவசாயிங்க தான். எல்லார் வீட்லயுமே வந்து 2 வீலர்ஸ் கன்ஃபார்மா வச்சிருப்பாங்க. அதோட வந்து இப்போ ஒரு காரோ வச்சிருக்காங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு ஒரு 4 வீலர் வச்சிருக்காங்கன்னா, ஒரு பொதுவான ஒரு தடம் இருக்கும். ஒரு 6 டூ 7 அடிக்கு ஒரு ஜென்ரலா ஒரு இடம் இருக்கும். ஆனா வந்து ஒரு 95% எல்லாரும் விவசாயிகளா இருக்கனால எல்லார்ட்டயும் லேண்டும் இருக்கும். ஒருத்தர் அவங்கவங்க வீட்டுக்கு போகணும்னா வந்து இந்த கொடித்தடம், இல்ல கால்நடை பாதை அப்படிங்கிற மாரி ஒரு பாத்தை வந்து உண்டாக்கி வச்சிருப்பாங்க. அந்த கால்நடை பாதை அப்படின்னா நடந்து மட்டும் தான் போக முடியும். அந்த இடத்துல 2 வீலர் கூட நம்மளால ஓட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இந்த சைடு வரப்பா இருக்கும், இந்த சைடு வரப்பா இருக்கும். நம்ம ஜெனரலா நடந்து போறதுக்கு தான் இடம் இருக்கும். இதுல எங்க ஊர் மக்கள் ஒரு படி மேல போய் எப்படிலாம் அவங்க இருப்பாங்க அப்படின்னா, இந்த மவுண்டைன் ரைடர்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். எங்க மக்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு இது இல்ல. இந்த மவுண்டைன் ரைடர்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ற மாதிரி ஒரு கேம்ஸ் தான். இப்படிலாம் இருக்குன்றத அவனுக்கு தெரியல. தெரிஞ்சா அடிச்சு சொல்றேன், இன்டர்நேஷனல் லெவல்ல எங்களோட எப்படி சொல்றது, எங்க வில்லேஜ் மக்கள் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்குவாங்க. அது எப்படின்னா இந்த மவுண்டன் ரைடர்ஸ்லாம் வா வா வான்னு மேலே கீழே பறந்து பறந்து இப்படி அப்படி அப்படின்னு ஓடுவாங்க இல்லையா? அதெல்லாம் தாண்டிய மக்கள்லாம் இன்னும் எப்படிலாம் ஓட்டுவாங்கன்னா, அந்த பாத்து இத்துணூண்டு தான் இருக்கும். இப்படி கால் இப்படி வச்சுட்டு போறதா இருக்கும். அதுலயும் அவங்க வந்து 2 வீலர் ஓட்டுவாங்க. சைக்கிள்ல வந்து அப்படியே குட்டீஸ்லாம் செமையா பறப்பாங்க. குட்டீஸ்லாம் இப்ப சைக்கிள்ல தூக்கி போட்டுட்டாங்க. சைக்கிள்லாம் என்ன இதெல்லாம் ஒரு வெஹிக்கிளா அப்படிங்கிற மாரி. அவங்க எப்படின்னா இந்த ஸ்கூட்டி, எக்ஸல் இந்த மாதிரிலாம் இருக்கும். அது ஜென்ரலாவே எல்லார் வீட்லயும் இப்ப வச்சிருப்பாங்க. அது இப்ப இந்த எலக்ட்ரானிக் ஸ்கூட்டிலாம் வந்திருக்குல்ல, அது இப்போ வந்து இன்னும் ஒரு ஒரு வீட்ல எக்ஸ்ட்ராவே வச்சிருக்காங்க. அது எடுத்துட்டு அவங்களுக்கு ஆக்சஸ் எது வரைக்கும் இருக்கு அப்படின்னா, அதாவது நான் 9th 10th படிக்கிறப்போ நான் ஸ்கூட்டியோ இல்ல பைக்கோ நான் கியர் பைக்கோ கத்துக்கிட்டேன். ஆனா எங்க வீட்ல வந்து எங்க தோட்டத்துல ஒரு 200ல இருந்து 400 அடி வரைக்கும் என் அப்பா அம்மா இங்க இருந்து இங்க வரைக்கும் தான் ஓட்டணும். டவுன் சைடுல ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பயுமே எனக்கு 12th படிக்கிறப்போ எனக்கு அப்ப ஆக்சஸ் கிடைச்சிருச்சு. எப்படின்னா, நீ வந்து டியூஷனுக்கு மார்னிங் போற, ஈவினிங் வர, அப்ப மட்டும் நீ ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிட்டு போ வா அப்படிங்கிற மாதிரி. அது வரைக்கும் தான் எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம காலேஜ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஓட்டுவோம். 2 வீலர்ல இருந்து எல்லாமே. இந்த இந்த குட்டீஸ்க்கு வந்து எது வரைக்கும் ஆக்சஸ் இருக்கு அப்படின்னா, அந்த சோ கால்டு நகராட்சி இருக்கு இல்லைங்களா? அது வரைக்குமே ஆக்சஸ் உண்டு அந்த பசங்களுக்கு. அது அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரியல. தெரிஞ்சா வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. அவனுக்கு கால் கூட ஆக்சுவலா எட்டாது. கால் அந்த கீழ கியர் போறதுக்கு